பேசுறது வந்து கட் பண்ணிடுங்க. அவங்க பேசுறது மட்டும் தான் இருக்கணும். ஓகே, லலிதா அக்காவோட மேக்கப் வந்து நாங்கள் ரிவ்யூ சொல்ல வந்திருக்கோம். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆச்சு. என்னோட மேரேஜுக்கு அக்கா இது போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன், எனக்கு அப்படி பண்ணணும் அக்கா, இப்படி பண்ணணும் அக்கா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நான் மேக்கப் எனக்கு போட்டால் ரொம்ப கேக்கியாக இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையா என்னோடது சொன்னேன். அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அக்கா லாஸ்ட்டில் பார்க்கும்போது அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே வந்தது. எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு மேக்கப்புக்கும் அவளோட என்கேஜ்மெண்ட் மேரேஜ் ரெண்டுத்துக்குமே வந்து ரிசப்ஷன் அதில் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. அவள் என்னை விட டார்ச்சர் பண்ணுறாள், அவளுக்கும் அவங்க சூப்பராக போட்டிருக்காங்க. மேக்கப் ரொம்ப அழகா இருக்கு. அவள் டிஃப்ரெண்டா என்னமோ ஸ்டால் இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லிருக்கா. அது எல்லாத்தையும் கேட்டு அவளுக்கு என்ன வேணும்ன்றதை அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் மேக்கப், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு நாள் நான் பாட்டு பேசிட்டேன். சொன்னதெல்லாம் 100% உண்மை. இவளோட குடிச்சிட்டு வந்தேன். அண்ட் அக்கா வந்து இவ்வளோ தூரத்துல இருந்து வந்தாங்க. அண்ட் இங்க இருந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னா பிடிச்சிருக்கு. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ மேக்கப்ன்றது பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேக்கப் போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப நர்வஸாக போட்டேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெட்டிங்க்கும் அவங்க தான் வரணும்னு அவங்க டேட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆச்சு. அண்ட் பொறுமையாக உட்காந்து 2 ஷால் கொடுத்துருக்காங்க கடையிலன்னு சொல்லி கேட்டேன். அவங்க 2 ஷாலையுமே அழகாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டு விட்டு எனக்கு எப்படி எவ்வளோ அழகா என்னை மேக்கப் பண்ணி என் வீட்டுக்காருக்கு பிடிக்கிற மாதிரி மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. அக்காக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.